Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளையில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பாதத்திலே அமரும்படியாய் அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. மகிழ்ச்சியோடு இருக்கிற நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்கிற அருமையான பாடலை நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட போறோம். இந்த வாரம் இந்த வருஷத்துல கடைசி ஆராதனையின் நாள். ஹalleluya. ஞாயிறு ஆராதனையின் கடைசி நாள். இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இனி கிடைப்பது என்பது கூடாத காரியம். ஆனால் இந்த நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த காரியங்களை நினைவு கூர்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கடந்து வந்த பாதையில எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் இவையெல்லாம் கடந்து வந்த போதிலும் ஆண்டவர் நம்மை தூக்கி நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சிங்க கூட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்த போதிலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு வேளையிலும் நம்மை நேர்த்தியாய் போஷித்து நடத்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சந்தோஷத்தோடு கூட உற்சாகமாய் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் இணைந்து கைகளை தட்டி, பின்னாடி சத்தம் கேக்குதா? சத்தம் சரியா இருக்குன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. செத்திலிருந்தம்மை மீட்டெடுத்தென்றும் ஆற்றியை தேற்றுவதா, செத்திலிருந்தம்மை தேற்றும் ஆற்றியை தேற்றுவதா, இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தில் இன்பம் சூழ்ந்திடும் வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன், நன்றியோடு நாம் பாடிடுவோம். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழ்ந்திடும் வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். தண்ணீரை கடந்திடும் வேளைகளிலே அவர் நம்மோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அக்கினி ஜுவாலையிலே நடந்திடும் வேளையிலும் விக்கினம் சூழாது என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படியாய் மன உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடலாமே. தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். கைகளை தட்டி நன்றியோடு நாம் பாடிடுவோம். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். செய்து சொல்லுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். ஒரு முறை கூட இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம்
சொல்லுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளை வந்தாலும் சோர்ந்திடாது பலன் அளிப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு உனக்கு கிருபையை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வத்தை மன மகிழ்ச்சியோடு கூட பாடுவோமே. கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலன் அளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலன் அளிப்பார். நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். கைகளை தட்டி சொல்லுவோம், நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். ஒருவரை கூட சொல்லுவோம், கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலன் அளிப்பார். உணர்ந்த அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலன் அளிப்பார். நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர், நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இந்த இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். சொல்லுவோம், நன்றியோடு நாம் அப்படியே சொல்லுவோமா? அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி சொல்லுகிறது, திகையாதே கலங்காதே, நான் உன்னை திக்கற்றவனாய் விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பனை நாம் மகிமைப்படுத்துவோமே. உற்சாகமா நல்ல கையில தட்டி திகையாதே கலங்காதே என்றுரைத்தாரவர் திக்கற்றோராக விடா. சொல்லுவோம், திகையாதே கலங்காதே என்றுரைத்தாரவர் திக்கற்றோராக விடா. பயப்படாதே சிறு மந்தையில் அழைத்தார் பாரில் நம்பி பனவர். பயப்படாதே சிறு மந்தையில் அழைத்தார் பாரில் நம்பி பனவர். இந்த இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். கைகளை தட்டி சொல்லுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். இந்த இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்தாலும் ஆமேன், அவைகள் தாட்சி அடைந்த பட்டினியாய் இருந்தாலும் ஆமேன், ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை வராது காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை மீட்பதற்கு தம்மையே தந்த ஆண்டவர் ஆமேன், இவைகள் எல்லாவற்றையும் அருளி செய்வார். சிங்கத்தின் கூட்டிகள் தாட்சி அடைந்தாலும் பங்கம் வராது கப்பா. சொல்லுவோமே, சிங்கத்தின் கூட்டிகள் தாட்சி அடைந்தாலும் பங்கம் வராது கப்பா. நம்மையை மீட்கவே தம்மையை ஈண்டு தரையில் வாழும். எல்லா வாலிப தம்பி தங்கச்சி வாயில திறந்து சொல்லுங்க, நம்மையை மீட்கவே தம்மையை ஈண்டு தரையில் வாழும். ஒருமுறை சொல்லுவோம், சிங்கத்தின் கூட்டிகள் தாட்சி அடைந்தாலும்
பங்கம் வராது அப்பா. சிங்கத்தின் கூட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது அப்பா. நம்மையை மீட்கவே தம்மையை ஈந்து தரையில் வாழ்ந்து. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி சொல்லுவோமே. நம்மையை மீட்கவே தம்மையை ஈந்து தரையில் வாழ்ந்து இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லலாமே ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷத்தையும் நாம் கடந்து போகும்போது சிலருக்கு அவருடைய பெருமூச்சு எப்படின்னா, அப்பா 2025 வருஷத்துல எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போகிறது. 2028க்குள்ள மகிழ்ச்சியாய் போகிறோம் என்கிற சந்தோஷம் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் கிருபையை நமக்கு கூட்டி தருகிறார். ஹல்லேலூயா. என்னைக்குமே புரிஞ்சுக்கிடணும், அந்த வசனத்தை மறக்க கூடாது. கோடாரியானது தெரியுதுல உங்களுக்கு, மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வீழ்த்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அந்த மரத்தை வெட்டி வீழ்த்துறதுக்கு. ஆனாலும் அந்த தோட்டத்து எஜமானிடத்தில் அந்த தோட்டக்காரன் ஒரு வேண்டுதல் பண்ணாரு, இந்த வருஷம் இருக்கட்டும். ஏன்னா எஜமான் என்ன சொல்றாருன்னா, இந்த மரம் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு கனியும் கொடுக்க மாட்டாங்க, வெட்டி என்ன செய்யுது போடுன்னு சொல்லும்போது தோட்டக்காரர் அந்த மரத்திற்காய் பரிந்து பேசுகிறார் எஜமான்கிட்ட. இந்த வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி எரு பொறுகிறேன், அது கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லைன்னா என்ன செய்யலாம், வெட்டி எரிஞ்சு போடலான்னு. ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் அப்படி தூக்கிடலான்னு நம்மளை நினைக்கும் போது நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். சரி, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும்னு நாட்களை நீடித்து தருகிறவரும் அவர் தான். காரணம், காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இதை தெரியாம நம்ம என்ன செய்யணும்னா நிறைய வீர வசனங்களை பேசும். நான் அப்படி செய்திருவேன், இப்படி செய்திருவேன், என்ன பாரு அப்படின்லாம் நம்முடைய வாயில வந்தபடியெல்லாம் பேசிடுவோம். ஆனா ஒண்ணு யோசிக்கணும், நம்முடைய காலங்கள் நம்ம கையில இல்ல, கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒவ்வொருடைய நாசியின் சுவாசமும் அவர் கையில இருக்கிறது. அப்படி டக்குன்னு பிடிச்சிட்டு விட்டாருன்னா என்ன செய்யும், முடிஞ்சிடும். ஆனா ஒன்று சிலருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா அது எல்லாம் அந்த காலங்கள் அவர் நேர்த்தியா செய்வார். அவன் சந்தோஷத்தோடு கூட அந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். எண்ணி பார்த்தா என்ன 3 நாள் தான் இருக்கு, ஒரு வருஷத்தை முடிக்க போகிறோம். இந்த நாட்கள்ல அதிகமாய் ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளம் நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வருஷத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நம்முடைய உள்ளம் துதித்து கொண்டே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கணும். அப்போதான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட நாம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம், நீர் நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம் என்கிற அருமையான பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பாடல்களை பாடும் பொழுது உணர்ந்து நம்ம எல்லாத்துக்கும் பார்க்கிறபடி, கரங்களை தட்டி பார்க்கிறபடி நம்முடைய சபையார் இதை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதுனால சந்தோஷமா நமக்கு கிடைத்திருக்கிற தருணங்களை எப்படி பயன்படுத்தணும். ஒருவேளை அந்த பாட்டு புது பாட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன காலத்தை எல்லாம் ஓட்டக்கூடாது. நிறைய பாடல்கள் இருக்கு, நிறைய பாட்டு நம்ம படிக்கணும், புதிய புதிய பாடுகளை எல்லாம் கற்றுக்கொள்ளணும். ஒரு முறை வாசித்தாலே நமக்கு புரியும். இது பழைய காலங்களை போல் அப்படி இல்லை, 10 நேரம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு அல்ல. நமக்கு ஒரு நேரம் பாடினாலே புரியும் அந்த ராகங்கள் எல்லாம். ஆகவே சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரை மனதார மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நான் இப்படி படிக்கிறேன், நான் இப்படி வேலையில இருக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுறணும். நம்ம எல்லாரும் என்ன ஊதிட்டாருன்னா பொத்துன்னு விழ வேண்டியதான். திருப்பி 10 பேர் இருந்தாலும் நம்மள என்ன செய்ய முடியாது. நம்ம நினைக்கிறோம் நான் பெரிய ஆளு, நான் பெரிய பதவி இருக்கு, எனக்கு அங்க இருக்கு, ஒன்றும் எல்லாம் குப்பை. ஒரு குப்பை எல்லாம் நம்மளை தள்ளி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆண்டவருக்கு ஊதி போடுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது, ஏதோ வச்சுட்டு இருக்கிறாரு. ஆகையினால நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்காம எல்லாம் பணிவோடு கையை தட்டி வாயை திறந்து பாடணும். ஹல்லேலூயா. பெரியவங்களும் அப்படிதான், வயதான தாய் தகப்பன்மாரே உற்சாகமா இருக்கும்போது சின்ன பார்ட்டிகள்லாம் என்ன செய்யறாங்க,
நம்ம கர்வத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே நம்ம கிடையாது. நம்மளை தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கணும். அதுக்கு தான் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி நம்புறவங்க மட்டும் கைகளை அசைத்து சொல்லுமா ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவாங்க. நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. மீதி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் அந்த இசை கேட்டார் போல நல்ல உற்சாகமா கை தட்டுவோமே. நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். ஒரு முறை கூட நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். சந்தோஷமா கையை தட்டி நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். அப்படியே சொல்லும் ஆண்டவர் இந்த காலை ஆராதனை வேளையில கிருபையா எங்கள் மீது உடைய வல்லமை வெளிப்படுவதாக சொல்லி உடைய அபிஷேக தைலத்தை இந்த ஆராதனை வேளையில எங்கள் மீது ஊற்றுவீராக சொல்லி வாஞ்சையோடு கூட ஆண்டவரை பார்த்து கேட்போம். கிருபையா எங்கள் மேல் இறங்கியே வாருமே. கிருபையா எங்கள் மேல் கைகளை தட்டி இறங்கியே வாருமே. அபிஷேக தைலத்தை எங்கள் மேல் ஊற்றுமே. உணர்ந்து சொல்லுவோம். அபிஷேக தைலத்தை ஒரு முறை கூட கிருபையா எங்கள் மேல் இறங்கி நீர் வாருமே. கிருபையா எங்கள் கையை தட்டி சேர்ந்து பாடுவோம். வாருமே. அபிஷேக தைலத்தை எங்கள் மேல் ஊற்றுமே. சொல்லுவோம். அபிஷேக தைலத்தை எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே உம்முடைய உன்னதமான ஆவியினால இந்த காலை ஆராதனை வேளையில எங்களை நிரப்பும் அப்பா. அக்கினி ஜுவாலையாய் நாங்கள் வாழ வேண்டுமே ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமாக உமக்கு விரும்புகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ உம்முடைய உன்னத ஆவியை ஒன்றோடு சொல்லி கேட்போம். உன்னத ஆவியா என்னையும் நிரப்புவே. சொல்லுவோம். உன்னத ஆவியா எங்களை நிரப்புவே. அக்கினி ஜுவாலையாய்
செய்கிறோ. வல்லமையாய் எங்களை வரங்களால் நிரப்புவே. வல்லமையாய் எங்களை வரங்களால் நிரப்புவே. ஆவியின் கனிகளா எங்களை நிரப்புவே. நல்ல உற்சாகமாய் சொல்லவோ. ஆவியின் கனிகளா எங்களை நிரப்புவே. மறுபடியும் சொல்லவோ. வல்லமையாய் எங்களை வரங்களால் நிரப்புவே. செய்து சொல்லவோ. வல்லமையாய் எங்களை வரங்களால் நிரப்புவே. ஆவியின் கனிகளா எங்களை நிரப்புவே. இயேசுவே. ஆவியின் கனிகளா எங்களை நிரப்புவே. நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நீ நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை காணல. பெரும்பான்மையான முகங்கள்ல அந்த சிரிப்புங்கிறதே இல்லாம போயிட்டு. ஆலயத்துக்கு வரும்போது 1000 கவலை இருந்தாலும் எப்பவுமே சொல்ற காரியம் தான், மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம பல்லெல்லாம் தெரியணும்னு வேண்டாம், ஆனா நம்முடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், அவரை நம்பி வந்திருக்கிறேன், அவர் நன்மை செய்கிறவன் சொல்லி ஆண்டவருக்கு மேல இருக்கிற விசுவாசத்துல நம்முடைய உள்ள என்ன செய்யணும்? மகிழணும். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைங்க எப்பவுமே அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலும் கோபம் தான் வரும். பிள்ளை எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும்னா நீங்க விரும்புவீங்க. அது போல நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யும்? அவருக்கு பிடிக்காததே இந்த புலம்பலம். கர்த்தருடைய பெட்டி அபினதாப்னு சொல்லுகிறதான ஒரு மனுஷனுடைய வீட்டுல இருந்துச்சு. 20 வருஷம் இருந்துச்சு. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க தினமும் புலம்பலும் அழுகையும் தான். அந்த 20 வருஷம் ஒருத்தன் வீட்டுல இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. முடிவுல அவனுடைய மகனை தான் இழக்க நேர்ந்தது. 3 மாசம் ஒருத்தனுக்கு வீட்டுல இருந்து, ஆனா அவனை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். பாருங்க, அதுல எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு. அதுபோல நம்ம என்னைக்குமே உம்முன்னு இருக்கக்கூடாது. 1000 கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சாக்குல கட்டி ஒதுக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நாங்க உங்க பிள்ளை, உம்மிலே மகிழ்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது 4வது அதிகாரத்துல சொல்லுவாரு, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. முடியாது, ஆனால் என்ன செய்வாரு? அதை வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களெல்லாம் நம்ம யோசித்தா ஒரு நிமிஷம் கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. அழுதுட்டே இருக்கலாம் போல தோணும். எங்கேயாவது ஒரு மறைவிடத்துல போயிருந்து நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு அழலாம் போல தோணும். ஆனா அதையெல்லாம் மறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தா நம்முடைய இருதயம் உள்ளம் துதித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை பாருங்க, அதுக்கு எந்த கவலையுமே இருக்காது. அதுக்கு எப்பவும் விளையாடணும், சிரிச்சிட்டு இருக்கணும், ஊன்னு சத்தம் போடணும், அவ்வளவுதான். அது போல நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். நம்ம மகிழ்ச்சியை நம்ம விரும்பணும்னா ஆண்டவர் எல்லா கசப்பையும் மறக்க பண்ணி ஆண்டவர் நம்மை மகிழ பண்ணுவார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாடல். உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம நினைக்கணும். நாம் கடந்து வந்த பாதைகள், ஆண்டவர் எப்படி நம்மை ரட்சித்தார், எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், எப்படி போஷிக்கிறார், எல்லாமே ஆச்சரியமான ஒரு காரியங்க தான். இதை நினைச்சு ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே உங்களை நினைக்கும் பொழுது, நீர் நடத்துகிற பாதைகளை நினைக்கும் பொழுது எங்க நெஞ்செல்லாம் மகிழுது. அந்த பாடலின் ஒவ்வொரு சரணமும் பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளாகிய நாம் அதையே நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்க என்ன ஒரு 3 நாள் தான் இருக்குது. 2025 நம்ம முடிக்க போறோம். இந்த இடைப்பட்ட நாட்கள் ஒரு காரியத்தை செய்யணும். முடிஞ்சா உங்களுக்கு திறமை இருந்துன்னா ஒரு பேப்பர் எடுத்து என்ன செய்யணும்? உட்கார்ந்து இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரு, எவ்வளவு எப்படிப்பட்ட பாதையில நடத்திருக்கிறார்னு வாசித்து
அதை எழுதி நீங்க யாருக்கும் காணிக்க வேண்டியதில்லை. நீங்க வாசித்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். செய்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நான் எழுதின அந்த பழைய காரியங்கள் எல்லாம் புரட்டி பார்த்து சில நேரம் ஆச்சரியமா இருக்கு, இப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மளை நடத்திருக்கிறாருன்னு. அதை எஞ்சி நாட்கள்ல செய்யணும். அப்பதான் நம்முடைய இருதயம் நன்றியால பெருகும். இல்லைன்னா என்ன செய்யும்? கோபம் நமக்குள்ள குடிகொள்ளும், எரிச்சல் நமக்குள்ள குடிகொள்ளும். அதுக்கு நம்ம ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. ஆகையினால இந்த காலை வேளையில ஆண்டவர் செய்ததை நினைச்சு, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி இந்த பாடலை ஒரு சில சரணங்களை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். சந்தோஷத்தோடு கூட உள்ளம் நிறைந்தவர்களா அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் நல்ல கைகளை தட்டி உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தே சொல்லுவோ, பாலை வனத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தே, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கிறீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கிறீ. நன்றி நன்றி ராஜா. சேர்ந்து பாடுங்க, எல்லாம் பின்னாடி இருக்க அருமையான தாய் தகப்பன்மார் இணைந்து வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் கையை தட்டி நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டு உணர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லுமா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டே, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே, உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. நாமே பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே, உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா. சேர்ந்து பாடுவோம் கரங்களை தட்டி நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே சொல்லோ. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே, காலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றே. இயேசுவே காலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றே.
ஒரு முறை கூட சொல்லுவோம். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே, இரவும் பகலும் கூட ஆமென் இருந்து நடத்துகின்றே. ஆமென் கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிறேன் இயேசுவே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்கள் முடிந்தவங்க எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி ராஜா. ஒரு முறை கூட சொல்லுங்க. நன்றி நன்றி. கையை தட்டி சொல்லுவோம். நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அவருடைய பேர் அன்பினாலே நம்ம இழுத்திருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய அன்பினால நம்ம ஒவ்வொருவரும் இழுக்கப்பட்டவர்கள். பாலை வனம் போல பாலை நிலத்தில் கிடந்த நம்மை அவர் தேடி கண்டுபிடித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தெய்வனை எப்படி மகிமைப்படுத்துவோமே, இரக்கமுள்ள கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. பாலை நிலத்தில் கிடந்த சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு சேற்றிலே மூழ்கின ஆண்டவரே, ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், பாவ சேற்றுக்குள் மூழ்கி கிடந்தோம் ஐயா, இருளுக்குள் மூழ்கி கிடந்தோம் ஐயா. உங்களுடைய கரங்கள் எங்களை தூக்கி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில, தேவ கரம் என்னை தூக்கி இருக்கிறதுன்னு நம்புறவங்க, ஆண்டவருடைய கரம் என்னையும் என் குடும்பத்தையும் இன்னைக்கு தூக்கி நிறுத்தி இருக்கிறதுன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆமே. இருளுக்குள் மூழ்கி கிடந்து, அவமானங்களுக்குள் மூழ்கி கிடந்து, அருவருப்புகளுக்குள் அடைக்கப்பட்டிருந்து, அசுத்தத்திற்குள் குடியிருந்து தேவ கரம் என்னை விடுவித்திருக்கிறதுன்னு நம்புகிறவங்க மனம் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்முடைய கரங்களை தூக்கியதையா, உம்முடைய கரங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. பாலை நிலத்தில் கிடந்த என்னை ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்து, ஹல்லேலூயா சொல்லுங்க. நாங்க தேடி வரலையா ஆண்டவரே, தேடி வர முடியாத ஒரு, தேடி வரக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் ஆண்டவரே. விழி பிதுங்கினவர்களாய் ஆண்டவரே ஒரு இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவர் நீ தேடி வந்து, ஆண்டவர் நீ ரட்சித்து, உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தினீ. ஓ ஹல்லேலூயா. வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாலிப நாட்களில் என்னை தேடி வந்து, வாலிபத்தின் இஷ்டமே ஆண்டவரே இச்சைகளுக்கு நாங்கள் வீழ்ந்து விடாதபடி கர்த்தரை தூக்கினி, உம்முடைய கரங்களை தேடி வந்தது. ஆமென், ஆமென். உம்முடைய அநாதி சிநேகத்தினால் எங்களை இழுத்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய காருண்யத்தினால், உம்முடைய காருண்யத்தினால் எங்களை உம்மோடு கூட சேர்த்து கொண்டு, எவ்வளவு நல்ல ஆண்டவர். வாயில திறந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க வெட்கப்படாதுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த வெட்கப்படாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியாமைக்குள் மூழ்கி கிடந்தோ ஆமே, பலவிதமான
பிரச்சனைக்குள் மூழ்கி இருந்தோம், பல்வேறு விதமான துன்பத்திற்குள் அடைக்கப்பட்டிருந்தோம். ஆமென் ஆமென். ஆண்டவரை மறந்து வேறு எங்கேயோ ஒரு திசையில பயணித்துக் கொண்டிருந்தோம். ஆமென். ஆண்டவருடைய அன்பை மறந்தவர்களாய், ஆண்டவருடைய அன்பை இழந்தவர்களாய் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நன்மை தேவ கரம் தேடி வந்தபடினால அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வண்ணமாய் நல்ல கைகளை தட்டி பேரன்பினாலே சொல்லுங்க, என்னை இழுத்து கொண்டி. அந்த வார்த்தை நீங்க உணர்ந்து சொல்லுவோம் சபையா இணைந்து. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டி. ஆமென். பிரிந்திடாமலே அணைத்து கொண்டி பிள்ளையாய் சேர்த்து. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில? பிரிந்திடாமலே அவருடைய கரம் நம்மை இழுத்து கொண்டது. அணைத்து கொண்டி பிள்ளையாய் சேர்த்து கொண்டி. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டி பிள்ளையாய் தெரிந்து கொண்டி. எப்பேற்பட்ட கொடூர குணம் நிறைந்த மனிதனையும் இந்த அன்பு தேடி இழுத்து கொள்ள வல்லமை உள்ளது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே. சவுல் என்கிற வாலிபன் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனத்தை கொடூரமாய் கொன்று குவித்தவர், கொடூரமாய் அவர்களை நடத்தினவர். அப்படிப்பட்ட கொடூரமான சவுலையோ அந்த அன்பு தேடி சென்றது. ஆமே. நடு வழியில் அவனை தடுத்து நிறுத்தினது. ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல பிரகாசித்தது. அந்த சவுல் என்கிற வாலிபனுடைய வாழ்வே மாறியது. இந்த காலை வேளையில எப்படிப்பட்ட கொடூரர்களையோ, எப்படிப்பட்ட கொலைபாதகர்களையோ, எப்படிப்பட்ட நயவஞ்சகர்களையோ ஆமே மீட்டெடுக்க போதுமானது அவருடைய அன்பு. இழுத்து கொள்ள முடியும் அந்த அன்பினால. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே ஆமே. எப்பேற்பட்ட சுபாவம் உள்ளவர்களா இருந்தாலோ, எப்பேற்பட்ட பாவ படுகொலிக்குள்ளே ஆமே படுத்திருந்தாலோ தேவ கரம் அவர்களை தூக்கி நிறுத்த போதுமானது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சுபாவத்திற்குள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட துன்மார்க்கமான பாதக செயல்களில் ஈடுபடுகிறவர்களா இருக்கலாம். அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கலாம். முகம் சுளிக்கிற விதத்திலே நடந்து கொள்ளலாம். ஆனால் அவர்களையும் தேவ அன்பு சந்திக்க போதுமானது. தேவ கரம் அவர்களை பிடித்து இழுக்க போதுமானது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பேரன்பினாலே எல்லாரும் சொல்லுங்க, என்னை இழுத்து கொண்டி பிரிந்திடாமலே அழைத்து கொண்டி பிள்ளையாய் சேர்த்து கொண்டி. நாங்கள் பிரிந்திடாமலே பிள்ளையாய் சேர்த்து கொண்டி. ஒருவரும் நம்மை சேர்க்க முன்வராமல் இருக்கும் பொழுது, ஒருவரும் நம்மை விரும்ப முன்வராமல் இருக்கும் பொழுது, ஒருவனாகிலும் நம்மை ஆதரிப்பதற்கு முன்வராமல் இருக்கும் பொழுது, உலகமே தயங்கி நின்ற சூழ்நிலையில அந்த தேவ அன்பு நம்மை தேடி வந்து, அருமையான தகப்பனை தாய் வாலிப தம்பி, இந்த அன்பு நம்மை தேடி வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? வாயை திறந்து உங்க உள்ள சொல்லணும், ஆண்டவரே எங்களை நீங்க தேடி வந்தீங்களப்பா. எங்க குடும்பம் ஒரு அனாதையாய் ஆண்டவரே ஒரு தத்தளித்த மனப்பான்மையோடு கூட எங்க குடும்பம் இருந்த போது உங்க அன்பு எங்களை தேடி வந்து நம்புகிற தெய்வ பிள்ளைகள் மனம் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மனம் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் ஆமென். ஒரு அனாதைகளை போல நின்ற பொழுது, ஆதரவற்றவர்களாய் நின்ற பொழுது, நஷ்டப்பட்டு நின்ற பொழுது, திகைத்தவர்களாய் நின்ற பொழுது, ஏக்கத்தோடு நின்ற பொழுது, ஒருவரும் இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி கதறிய பொழுது, கதறி கூப்பாடு போட்ட பொழுது, அந்த அன்பு தேவ அன்பு நம்மை தேடி வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் 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 ஆமென். நஷ்டப்பட்ட நேரங்கள்ல, துக்கப்பட்டு நின்ற வேளையில, யாருமே உதவ முன்வராமல் தனித்து நின்ற சூழ்நிலையில
இந்த தேவ அன்பு நம்மை தேடி வந்தபடினால இந்த தேவ அன்பு மாத்திரமே ஆதரவாய் இருந்தது. ஆமென். அப்படி நம்புறவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, வாயை திறந்து மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தள்ளப்பட்ட கல்லை போல, ஒரு தள்ளப்பட்டவனை போல நான் இருந்த பொழுது உங்க கரம் என்னை அணைத்து கொண்டதப்பா. உம்முடைய கரம் என்னை பிடித்து கொண்டது. ஓ ஹல்லேலூயா. ஓ ஓ ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவே இல்லைமா. ஆகையினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆமென் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவரையே தந்தருளின நல்ல தெய்வம். அவருடைய அன்பின் வெளிப்பாடு எத்தனை! ஆமென் 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 ஆமென். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உள்ளம் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து துதிங்க துதிங்க. இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு இந்த வருஷத்துல கொடுக்கப்படுவது அரிது. ஆமென் ஆமென். நிமிதமாய் ஒரு கூடுக இந்த வருஷத்தில் நாம் கூடி வருவதே அரிதான காரியம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளவு நல்லவர், இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்தினீரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உரபல சந்தலர கலதுடரலவா. அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் ஆமை சொத்து சுகங்கள் எல்லாம் அவருடைய அன்புக்கு ஈடாக ஒருபோதும் வருவதில்லை. ஆமீன். அவருடைய அன்புக்கு அவருடைய நம்மை அவர் நேசித்த நேசத்திற்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பே பெரியது பெரியது பெரியது. ஆமீன். நம்புகிற தேவ பிள்ளைகள் வாயில திறந்து சொல்லுவோம். ஓ உலக மகிமை எல்லாம் உமக்கு ஈடாகுமோ. சொல்லுங்க பார்க்கலாம், சபையாய் சொல்லுங்க. உலக மேன்மை எல்லாம் உமக்கு ஈடாகுமோ. உங்களால சொல்ல முடியுமா? உலக மகிமையெல்லாம். இந்த உலகத்துல மேன்மையாய் சொல்லுகிறதெல்லாம் அவருடைய அன்புக்கு ஒரு நாள் ஈடாகாது. ஆகவே தான் சொல்லுவோம், உலக மேன்மையெல்லாம் உமக்கு ஈடாகுமோ. வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போகும், வார்த்தையோ ஒழியாதையா. சேர்ந்து சொல்லுங்க, வானம் பூமி. நாம் காண்கிற வானம் பூமி எல்லாமே ஒழிந்து போகும், ஆனா அவருடைய வார்த்தை மட்டும் ஒழியாது. மறுபடியும் சொல்லவா? வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போகும், வார்த்தையோ ஒழியாதையா. சேர்ந்து சொல்லுங்க, உலக மேன்மையெல்லாம் உமக்கு ஈடாகும். இந்த உலகம் தருகிற உலக உயர்வு எல்லாம் இயேசுவே உமக்கு. வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, தகப்பன்மார் சொல்லுங்க, தாய்மார் சொல்லுங்க, உலக மகிமையெல்லாம் உமக்கு ஈடாகுமோ. வான பூமி எல்லாம் ஒழிந்து போகும், வார்த்தையோ ஒழியாதையா. நன்றி நன்றி ராஜா. சேர்ந்து சொல்லுங்க, நன்றி. ஆராதனையில இணைந்து கொள்வோம் பிரியமானவர்களே. என் ஆராதனையில இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசு ராஜா. ஆகவே நாளதான் பக்தர் விதமாய் சொல்லுகிறார், உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா.
இதை உணர்ந்த தெய்வ மனிதர்கள், இதை உணர்ந்த வேதாகம கால பக்தர்கள் எல்லாம் ஆண்டவரை நினைச்ச உடனேயே அவங்க துன்பத்தை எல்லாம் மறந்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதான மேன்மை சுகங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளினாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன், குப்பையுமாய் விடுகிறேன் என்று சொல்லி எல்லா மேன்மையும், இந்த உலகம் கொடுக்கிற மேன்மை, ஆஸ்தி, அந்தஸ்துகள் எல்லாம் ஆமென் நல்ல தெய்வ பிள்ளைகள் குப்பையாகவே நஷ்டமாகவே கருதுவார்கள். ஆமென். ஆகவே தான் சொல்றாங்க, உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம். ஆகையினாலதான் தெய்வ மனிதர்கள் துன்பத்தின் நடுவிலும் அவர்கள் நெருக்கப்படுகிற காலகட்டங்களிலும் தேவனுடைய பாதத்திலிருந்து கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென் ஆமென். எவ்வளவு அவருடைய பாதைகள் ஆச்சரியமானது, அவருடைய வழிநடத்துதல் எல்லாம் ஆச்சரியமானது. ஆமென். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். அவை ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில ஒன்றை உருவாக்க போதுமானவர். அவை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரிபா கலா துடரலா பஷந்தலபா, அப்படி மகிமைப்படுத்துங்கம்மா. ஆண்டவர் செய்ததை நினைச்சு அப்படி துதிங்க துதிங்க. சில நிமிடங்கள் அப்படியே உற்சாகத்தோடு கூட அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். இன்னும் அவருடைய வல்லமை ஆமென் குன்றி போகல. ஆமென். இதுவரையிலும் அவர் நடத்தி இருக்கிறார். இதுவரையிலும் அவருடைய கிருபைகள் போதுமானதாய் இருந்திருக்கிறது. இதுவரையிலும் அவருடைய ஆறுதல் நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. ஆமென் ஆமென். எல்லா கசப்புகளை மறக்க பண்ணினவர், மறக்க பண்ணுகிறவர் நம்முடைய வாழ்விலே. நகோமி கசப்பு நிறைந்தவளாய் இருந்தாள், எல்லாவற்றையும் இழந்திருந்தாள். புருஷனை இழந்தாள், ஆமென் சொத்து சுகங்களை இழந்தாள், ஆமென் பிள்ளைகளை இழந்திருந்தாள். அவள் கசப்பு நிறைந்தவளாய் இருந்தபடினால உலகத்தாரிடத்திலே அவளுடைய தேசத்தாரை பார்த்து சொன்னாள், இனி என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள். ஆமே, நான் கசப்பு நிறைந்தவள், என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மாறாவையும் அப்படிப்பட்ட கசப்பு நிறைந்த நகோமியையும் கர்த்தர் மகிழ பண்ணினார். ஆமென். தாவீதின் சந்ததி, ஆமென் தாவீதின் வேர் அவர் மூலமாய் ஆமென் உருவானது. அல்லேலூயா. ராஜாக்கள் அவருடைய சந்ததியிலே தோன்றினார்கள். கையை தட்டி கத்தை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. கசப்பு நிறைந்தவர்களாய் ஒருவேளை நின்று கொண்டிருக்கிறீர்களோ, வாழ்க்கையில கசப்புகளோடு கூட கசப்புகளை சுமந்து வந்திருக்கிறீங்களா? ஆமே, உலகம் உங்களை பார்க்கும் பொழுது ஆமே நான் கசப்பானவள் என்று அறிக்கையிடுகிறீர்களோ, இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நம்முடைய கசப்புகளை மதுரமாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிற நல்ல தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி, ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோமே ஐயா, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம், இருக்கிற ஒரே நம்பிக்கையும் இழந்திருக்கிறோம், அவமானம் எங்களை சொல்லிருக்கிறது, கசப்பு என்னுக்குள் குடியிருக்கிறது என்று சொல்வீங்களா? இந்த காலை வேளையில தேவ ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய கரமுகளுக்குள் கிரியை செய்ய விரும்புகிறது. நகோமியினுடைய கசப்பை, மாறாள் என்று அழைக்கப்பட்டவளுடைய கசப்பை மாற்றின தெய்வம் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் கசப்புகளை மாற பண்ண போகிறார். கையை தட்டி, இந்த வருஷத்துல நம்மை ஆமை தொடர்ந்து வந்த கசப்புகள், இந்த வருஷத்துல நம்மை தொடர்ந்து வந்த தோல்விகள், இந்த வருஷத்துல நம்மை தொடர்ந்து வந்த அவமானங்களை கர்த்தர் ஆமை மாற்றி போடப்படுகிறார். அந்த நிந்தைகளை எல்லாம் கடக்க பண்ண போகிறார். ஆமை அந்த நிந்தைகள் நம்மை விட்டு புரட்டி தள்ளப்பட போகிறது. கையை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் ஆமென். மேன்மையானது அவருடைய நாமம் மட்டுமே, மேன்மைப்படுத்தப்பட வேண்டியது அவருடைய அன்பு மட்டுமே, மேன்மையாய் கருதப்பட வேண்டியது அவரை மட்டுமே. ஓ ரிபகல துடோலோ சந்தலரபா. ஆமே, சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற காலம் ஐயா. நாமோ நம்முடைய கர்த்தராகிய ஆமென் இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ரிபகல துடரமஷி அந்தலரோ. அப்படியே உள்ளோ ஆமென் அந்த நவமான பாஷைகளை பேசி மகிமைப்படுத்தட்டுமே.
இன்னும் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பணும். ஆமென். நீ மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க, அமைதியா இருக்காதுங்க. சபையா இணைந்து உள்ள துதித்து கொண்டிருக்கட்டும். ஆண்டவர் நமக்கு ஆமென் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா, நிந்தைகள் புரட்டப்பட கூற ஒரு சூழ்நிலை, நிந்தைகளை கத்தர் புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில கத்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதுவரையும் அலங்கார வாசலிலே இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தோம். அலங்கார வாசலில் ஏதோ ஒரு மனிதனுடைய கையை பார்த்து கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். துள்ளி குதித்து மகிழ போகிறோம். தேவ ஜனத்தோடு இணைந்து உயர்த்த போகிறோம் கர்த்தருடைய நாமத்தை. இதுவரையில் நம்மை பின்தொடர்ந்து வந்த ஆமென் அந்த பிரச்சனைகள், ஆமென் அந்த மூடத்தன்மைகள், முடத்தன்மைகள் நம்மை விட்டு ஒளிய போகிறபடினால கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துகிறபடினாலே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எழுந்து நிமிர பண்ண போகிறபடினாலே கர்த்தரை மாமை மகிமைப்படுத்துவோம். இதுவரையில் நாம் நம்பி இருந்த நம்பிக்கைகளை கர்த்தர் ஒளிய பண்ணி ஒரு புதிய நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் தரப்போகிறபடினால கல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் கந்தல லகோதியா ஷல்பரவா உயிருள்ள நாளெல்லாம். உள்ளத்துல அந்த வார்த்தை வரட்டுமா சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டே. இந்த காலை வேளையில உமது துதியை சொல்ல எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை தெரிந்து கொண்டே. மறுபடி சொல்லுங்க. உமது துதியை சொல்ல எங்களை தெரிந்து கொண்டே. உதடுகளை தினம் திறந்தருளு, புதுராகம் தந்தருளு. உதடுகளை திறந்தருளு, துதி பலி எழும்ப செய்யோ. நன்றி என்று ராஜா ராஜா. மனம் திறந்து பாடுங்க. நன்றி நன்றி ராஜா, நன்றி 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 சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி. கடந்த நாட்கள் காத்திரு, நன்றி ராஜா. கடந்து வந்த பாதையிலெல்லாம் காத்திரு, நன்றி ராஜா. நன்றி ராஜா சொல்லுவோம். புதிய பலன் தந்தீரே, நன்றி ராஜா. ஆமே, புதிய பாதைகள் திறந்தீரே. ஓ நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ ஹல்லேலூயா ஷல்கரபா. கர்த்தர் புதிய வழிகளை திறக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு புதிய அனுபவங்களை தரப்போகிறார். கர்த்தர் புதிய கிருபைகளை பொழிந்தருளுகிறார். ஆமென். புதிய அபிஷேகத்தை நமக்குள்ளே தருகிறார். ஆமென் ஆமென் ஆமென். புதிய பாதைகள் திறக்கப்படுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. மல்பா ராகா தடா ராகா தரா. நம்முடைய பாதையிலே அந்தகாரங்கள் இருந்தது, ஆனால் கர்த்தர் வெளிச்சத்தை வீச பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய கரங்கள் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த போகிறது. நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமென். கர்த்தரை மனதார மகிமைப்படுத்துங்க. ஓ லா பா கா ரா தா டா ரா. புதிய பலன் தந்து, புதிய கிருபைகளை தந்து,
புதிய வழிகளை திறந்து எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை மண்டிட்டு கிடந்தோ, இதுவரை முடங்கி கிடந்தோ, இதுவரை மனிதனை எதிர்பார்த்திருந்தோ, கர்த்தர் எங்களுக்காய் பாதைகளை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காய் புது வழிகளை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழும்பட்டு ஒரு துதி. ஆமென். ஒரு துதியின் சத்தம் எழும்புவதாக. முடக்கப்பட்ட முடவர் ஆண்டவர் அற்புதம் செய்த பொழுது துள்ளி குதித்து மானை போல கர்த்தரை மகிமைப்படுத்தினது போல கர்த்தர் நமக்குள்ளே ஒரு புதிய தீபத்தை ஏற்றி இருக்கிறதுனால கர்த்தர் நமக்குள்ளே ஒரு ஒளியை, ஒரு தீபத்தை ஏற்றி இருக்கிறதுனால மங்கி எரிந்து கொண்டிருந்த அநேக திரிகளை கர்த்தர் ஜுவாலிக்கு அக்கிரியாய் மாற்றி இருக்கிறபடினால நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி எழும்ப பண்ணினீரே, தூக்கி நிறுத்தினீரே, தைரியப்படுத்தினீரே. ஆமென். எல்லாவற்றையும் மறக்க பண்ணினீரே. நேற்றைய துயரத்தை மறக்க பண்ணினீரே. ஓ ரிமமமமம ஷல்கரதடரலரபா ரிகதட ரிகதலரபதனமா. ஆமென், 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 ஆமென். இருளெல்லாம் அகற்றினீரே. நன்றி, நன்றி. உறக்க சொல்லுவோம், உயர்த்தி சொல்லுவோம். ஓ ரபதல ஷல்கதடலரபா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. உரபல சந்தரகதடரிகதலரமா. நல்லவர் இயேசு, நல்லவரே. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், இனிமேலும் நடத்துவீர். நல்ல நேசராய் இதுவரை இருந்தீ, நல்ல தகப்பனாய் இனியும் கூட வருவீர். நன்றி, 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 நன்றி. நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த நாள் காலை ஆராதனை பொழுதிலே நாங்கள் எல்லாரும் சபையாய் கூடி வந்து கர்த்தரை பாடல்களை பாடி ஆராதிப்பதற்கு தேவரீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது எவ்வளவு நினைவு கூறுகிறீர். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனையும் காணும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். எங்கள் கால்கள் செவ்வையான வழிகளில் நிற்பதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தினீர். நமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாக இன்னும் உம்முடைய பலத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.